எதிர்நோக்குடன் நாம் வாழ்வோம். Next slide. 4 candles, the power of hope. Next. கடைசில யார் நமக்கு எதிர்நோக்கி தர முடியும்? இயேசு. இந்த ஸ்லைடை பாருங்க. இங்க எதற்காக வந்திருக்கோம்? நம்ம அனைவரும் இயேசுவோடு ஒரு செல்ஃபி எடுக்க போறோம். என்ன எடுக்க போறோம்? இயேசுவோட ஒரு செல்ஃபி. நம்ம வாங்கும்போது நம்ம அனைவரும் இயேசுவோடு செல்ஃபி எடுக்க போறோம். நம்முடைய போட்டோவில் யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். கடைசியில் இயேசு இல்லாவிட்டால் அமைதி இருக்காது, அன்பு இருக்காது, எதுவுமே இருக்காது அன்பான இறை மக்களே. ஆனால் இன்று திருப்பலிக்கு நாம் வந்திருப்பது இயேசுவின் ஆசீர்வாதங்களை பெற்று நம் அனைவரும் இந்த போட்டோ ஃப்ரேம்ல நம்ம இருக்கிறோமா? இந்த போட்டோவை பாருங்க. அங்கே நான் இருக்கிறேன்னா இல்லையா? கடைசியில் ஒரு நாள் கடவுள் போட்டோ எடுப்பார் இல்லையா? அந்த போட்டோ ஃப்ரேம்ல நான் இருக்கிறேன்னா இல்லையா? அதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஒரு எதிர்நோக்குடன் இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். அதனால் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இந்த திருப்பலியை நாம் பங்கேற்போம். இயேசு நம்மோடு இருக்கிறார். எதிர்நோக்குடன் நாம் வாழ்வோம். அமைதியோடு, அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு, மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டு முழுவதும் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் நல்லா விஷ் பண்ணுங்க சிரித்த முகத்தோடு. எத்தனை பேருக்கு விஷ் பண்ண முடியும்? விஷ் பண்ணுங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் என்று சொல்வோமா? நல்ல சத்தமா ஆவே மரியா, மரியே வாழ்க. Okay, enjoy and let's all take a selfie with Jesus during the Eucharist. இந்த நற்கருணை நேரத்தில் எல்லாரும் இயேசு உள்ள வரும்போது இயேசுவோட செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு, அன்போடு, பாசத்தோடு நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் பங்கேற்று வீட்டுக்கு போகும்போது அதே மகிழ்ச்சியோடு இயேசுவோடு நாம் பயணிப்போம். ஓகே, ஹாப்பி ஜூபிலி இயர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கடவுளின் தாய் என்கின்ற அந்த மறைபொருளை பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் பிறகும் கன்னிமரியை, கடவுளின் தாயை, எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா என்று நாம் வழக்கமாக பாடுவதைப் போல பாடுவோம். கடவுளின் தாயை, எங்களுக்காய் பரிந்து பேசும் அம்மா. எல்லோரும் கன்னிமரியே, கடவுளின் தாயை, எங்களுக்காய் பரிந்து பேசும் அம்மா. நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள்.
என்று மொழிந்த இறைவா, இன்றைய உலகில் நற்செய்தியை அறிவிக்க என தேர்ந்து கொண்ட உன் அடியார்களாகிய திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உன் கரம் தாங்கி ஆசீர்வதித்து உமது சித்தப்படி அப்பணியை அவர்கள் முழு மனதுடன் நிறைவேற்ற உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, பிறந்திருக்கும் இப்புதிய ஆண்டை ஆசீர்வதியும். நாம் கால் பதிக்கும் புது வருடம் அனைத்தும் ஆசீர்வாதமாய் இருக்கும் தருமாக தூய ஆவியின் தூண்டுதலால் நாங்களும் புதியவற்றையே சிந்தித்து எமது தீய உணர்வுகளில் மாற்றங்களையும் காணவும், எமது சமூகத்திற்காக, புதிய தலைமுறையிற்காக புதிய விடியலாக நாங்கள் உருவாகிவிட அருள் புரிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே எமது குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள், பிள்ளைகளின் வாழ்வு மற்றும் அவர்களின் கல்வி, எதிர்கால கனவுகள், தீர்மானங்கள், பெற்றோரின் வாழ்வாதாரங்களை நீர் ஆசீர்வதிக்கவும், எமக்கு முன்பு இருக்கின்ற சவால்கள், போராட்டங்கள் மத்தியில் துணிவுடன் பயணிக்க வேண்டிய வலிமையை தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நெருக்கடியான வேளையில் எமக்கு அரணும் அடைக்கலமாயிருக்கும் எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். எங்களது அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசிராக எல்லோருக்கும் தந்து கொடுத்த அனைத்து மானிடமும் அமைதி, மனமகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, எமது நாட்டில் இடம்பெறும் மாறுபட்ட அரசியல் மாற்றங்கள், அசாதாரண சூழ்நிலைகள், மக்களின் மனநிலைகள் அமைதியை நாடி தேடவும், நீதிக்காக, நேர்மைக்காக உழைக்கும் கரங்கள் உயர்வு பெறவும், உண்மையை எடுத்துரைக்கும் வீரர்கள் வேர்களாக ஊன்றப்படவும் அருள் வேண்டுவோம். புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கும் எம் மக்கள் நிறை மகிழ்வை அடையவும், ஒன்றுபட்டு உழைக்கவும், உமது அருளால் நிறைந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்றவர் அவர். நீரும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளை கேட்டுவிட உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினில் நின்றதால் அந்த அன்னை முடியோரே திருமலை கருத்தாக்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக பெருமாண்மை வான தூதர் பகிர்கின்றனர், தலைமை தாம் ஒருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தும் திருமண் அணுகுகின்றனர். வானங்களவற்றில் ஆற்றலும் சிறப்பின்களும் ஒன்று கூடி எக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலில் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்விட நிறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. ஆசீர்வாதத்தை பெறும் நேரம் இது. இந்த புதிய ஆண்டை கடவுள் பாதத்தில் வைப்போம். நம்முடைய குடும்பங்களை இந்த பீடத்திற்கு கொண்டு வருவோம். முழுக்கமாக ஜெபிப்போம், கடவுளை ஆராதிப்போம். இந்த புதிய ஆண்டு நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற வேண்டும். இதற்காக நாம் முழுக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மையாகவே தூயவர், உடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்கள் இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு இறுதி அறுதிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்களுக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனென்று புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். திருமகனின் மீன்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கில் நம்மை கொண்டாடுகின்றோம். இப்பலியினால் இவ்வுடன்பலிய திருவிழமானீர். இவ்வாறு திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக வழங்கச் செய்வீராக. இவரை எங்களை மொக்க என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் நீக்கும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திரு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். அமைதி கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதிக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். உலக அமைதிக்காக நம்முடைய தாய்நாட்டிற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்கள் அனைவருக்கும் அன்பையும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நல்ல நாளிலே சுப தலையை மட்டும் ஆட்டாம இந்த பக்கத்தில் இருக்க உண்மையா சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், கடவுளின் அன்பை பெற வேண்டும், ஒரு புதிய ஆண்டை எதிர்நோக்குடன் வாழ வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவர்களே, இப்பொழுது நற்கருணையை வழங்குகின்ற நேரம். தக்க தயாரிப்புடன் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வந்து இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு அனைவருக்கும் நாவிலேயே நன்மையானது வழங்கப்படும். நற்கருணை பணியாளர்கள் கவனிக்கவும். நீங்கள் நன்மை வழங்குகின்ற பொழுது அவசரப்படாமல் நாவிலே நன்மை கொடுங்கள். பதில் சொல்லுகிறார்களா என்பதை கவனித்து அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாயின் சேனையினர், அன்பிய பொறுப்பாளர்கள், தயவு செய்து நன்மை கொடுக்கின்றவர்களுக்கு பக்கத்திலே நின்று வரிசை கிரமமாக வந்து நன்மை வாங்குகிறார்களா என்று கண்காணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
நம்முடைய வாழ்நாளிலே இன்னொரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் நுழைய இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றார். அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அதுவும் இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு, எதிர்நோக்கின் பயணிகளாக நம்மை பயணிக்க நம்பிக்கையோடு ஒரு குடும்பமாக பயணிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்ற ஒரு ஜூபிலி ஆண்டுக்குள்ளே நாம் அனைவரும் நுழைந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த ஆண்டு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக விளங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த ஆண்டிலே ஏதாவது ஒரு நல்ல உறுதிமொழியை எடுப்போம். நம்முடைய வாழ்வை வளமாக்குவதற்கு, வாழ்விலே நாம் ஒரு படி முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு நல்ல முயற்சியை, உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். அதில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும், அதை பற்றி கொண்டு கடவுளுடைய ஆசையோடு நம்முடைய வாழ்விலே முன்னேறவும் வரங்கள் வேண்டும். அன்பிக்க சகோதர சகோதரிகளை, மீண்டும் ஒரு முறை நம்முடைய தந்தை இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தந்தை ஜோ ஆண்ட்ரூ சலேசிய சபை சார்ந்தவர் அருமையாக நமக்காக இன்றைக்கு இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி இருக்கின்றார். தந்தை அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருப்பலியிலே கலந்து கொண்ட நம்முடைய தந்தை வில்சன், உதவி பங்கு தந்தை மற்றும் ஃபாதர்